இந்த வெயில் காலத்தில் வீட்டிலேயே இருக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு நல்லா ஆறு இருக்க இடமா போகலான்ட்டு எல்லாம் கிளம்பிட்டோம். போகிற வழியில் இந்த மலை பார்க்கவே நல்லா இருந்துச்சு. போக பார்த்துட்டு அப்புறமே கொடிவேரி டேமுக்கு தான் வந்திருந்தோம். அங்கே தண்ணி ஃபுல்லாக இருந்துச்சு, நல்லா ஃபுல்லாக ஃபோர்ஸாக வந்துச்சு. ஃபுல்லாக கூட்டமும் ஃபுல்லாக தான் இருந்தது ஓரளவுக்கு. நல்லா டேமெல்லாம் சுற்றி பார்த்துட்டு கொஞ்ச நேரம் இருந்துட்டு அடுத்த நாள் வீட்டுக்கெல்லாம் வந்தாச்சு. வீட்டுக்கு வந்துட்டு சமைக்கலான்னு பார்க்குறப்ப கத்திரிக்காய் இருந்துச்சு. கத்திரிக்காய் கொஞ்சம் பொரியல் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு எண்ணெய் காலியாயிடுச்சு. எண்ணெயை ஃபில் பண்ணி வச்சுட்டு சாப்பாடு ஒரு பக்கம் உலையில இருந்துச்சு. உலையை போட்டு வானலில் வச்சு கத்திரிக்காய் பொரியல் பண்ணுறதுக்கு எடுத்து வச்சாச்சு. ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றி கடுகு வெங்காயம்லாம் போட்டு நல்லா தாளிச்சதுக்கப்புறம் கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் தக்காளி கொஞ்சம் போட்டு நல்லா வணங்க வச்சுட்டு உப்பு போட்டு கத்திரிக்காய் போட்டு நல்லா வணங்கினங்காட்டி கொஞ்சம் ஆவிலே வேக வச்சுக்கலாம். அப்புறம் வேக வச்சுட்டு நான் கொஞ்சம் மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கறி மசாலா தூள்லாம் போடுவேன். அதெல்லாம் போட்டவாட்டி நல்லா இன்னும் கத்திரிக்காய் வணங்கிக்கும். வணங்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி கத்திரிக்காய் வேகிறதுக்காக ஊற்றிக்கிட்டு கொஞ்சம் வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் தேங்காய் பூ போட்டு இறக்கிக்கலாம். அப்புறம் சாப்பாடெலாம் வடிச்சிட்டு சாப்பிட்லான்னு எடுத்து வச்சுட்டேன். சாப்பாடு இன்றைக்கி போட்டுக்கிட்டு வச்சுட்டேன். அதுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.